எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Praise to Jesus. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கதிக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போட அடிபட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகளாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களிலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உடைய இரக்கத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டு கர்த்தாவே, எங்களுடைய காதுகளை எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்குறோம். உமக்கே துதி கன மகிமை ரட்சகமாகிய இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. சபை வளர்றதற்கான சபையினுடைய நோக்கம், த பர்பஸ் ஆஃப் சர்ச் அப்படின்ற சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் 1, to reach the unreached people, to seeking the lost. இழந்து போனவர்களை, ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது தான் சபையினுடைய தலையாகிய நோக்கம். மிக முக்கியமான ஒரு காரணம் சபை எதுக்காக இருக்குன்னா ஆண்டவரோட அன்பை அறியாதவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்பர் 1. அது குறித்து அநேக பிரசங்களை நம்ம கேட்டோம். எத்தனை பேர் விசுவாசிங்க நம்ம சபையினுடைய நோக்கம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடுவது என்பது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய அன்பை உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டவர்களை நடத்துறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஆத்மா வாஞ்சி தாங்க, அதற்கான சரியான நபரை தெரிந்தெடுக்க உதவி செய்யுங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு ஜெபிச்சு அவங்கள ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுவோமா? விசுவாசிக்கணும். எத்தனை பேர் நான் முயற்சிப்பேன் இந்த வருஷம், அப்படி ஒருத்தருக்காக சத்தியத்தை சொல்லுவேன், ஒருத்தர் 2 பேரையாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பேன்னு சொல்கிறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்ல பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது நம்ம பார்த்தோம், சபையினுடைய நோக்கம் கிறிஸ்தவர்களாகிய நாம ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவதற்காக, பில்டிங் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், சபையில் இருக்கிற விசுவாசிகள் கட்டி எழுப்புவதற்காக தான் சபை. எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, எந்த வேலை செய்யறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அப்படின்னு சொல்லுவோமா? ஏன்னா இந்த சர்ச்சில் சொல்கிற ஊழிய தேவனுடைய ராஜ்யத்திலும் சரி, எந்த ஒரு வேலையும் ஈனமான எளிய வேலை கிடையாது, மோசமான வேலை கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. பாட்டு பாடுறது, இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறவங்களும் ஆராதனை நடத்துகிறவங்களும் மியூசிக் நடத்துகிறவங்களும் அவங்க எவ்வளோ முக்கியமானவங்களோ, அதே போல் இன்றைக்கி சாயங்காலம் இந்த சேர் போட்டவங்க முக்கியமானவங்க, இந்த சேரை அடுக்கினவங்க முக்கியமானவங்க, காணிக்கை எடுக்கிறவங்க முக்கியமானவங்க, அந்த லைட்டு போடுறவங்க முக்கியமானவங்க, பின்னாடி இந்த சவுண்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்க, கேமரா பிடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாரும் முக்கியமானவங்க. ஆமேன். சாயங்காலம் சர்வீஸ் முடிஞ்சு ஒரு சில நேரத்தில் நம்ம சாப்பாடு போடுறோம், இல்லை பஸ்ஸு வண்டி கோஆர்டினேட் பண்ணுறாங்க, இல்லை ப்ரொஜெக்டர் போடுறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை செய்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அவன் சொல்லுவோமா? நான் லீடரு,
நான் வந்து அவரெல்லாம் கிடையாது. ராமன் சொல்லுவோமா? ஆமாம். அதனால் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கு இருக்குதுன்னா, சின்ன சாமுவேலை வந்து அவன் என்ன பண்ணான், டெய்லி அவன் வேலை என்னது, சாயங்காலம்னா விளக்க பற்ற வைக்கிறது. விளக்க தான் பற்ற வச்சுட்டு இருந்தான். அவன் 3 வயசுலேருந்து 4 வயசுலேருந்து அவன் டெய்லி அவன் வந்து சாமியலை வந்து ஏலி தாத்தா சொல்லுவார், சாமியல் 6 மணி ஆப்பதுப்பா, விளக்கு பற்ற வைப்பானா விளக்கு பற்ற வைப்பான். அப்புறம் வந்து படுத்துக்கிடுவான். அப்புறம் வந்து தொடச்சி வைப்பான், க்ளீன் பண்ணுவான். அப்படி தான் இருந்தான். ஆனால் என்னாச்சு, நாளாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, ராஜாக்களையே அபிஷேகம் பண்ற தீர்க்கதரிசியா சாமுவேல் மாறினான். ஆமென். தீர்க்கதரிசிகளின் வரிசையில் நம்பர் 1 அப்படின்னா வந்து சாமுவேல் தான். என்ற பெயர்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு தாளந்த, ஒரு முதன்மைத்துவத்தை ஆண்டவர் இந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமாம். அதனால் வந்து எந்த வேலை செய்கிறதுக்கும் ஆயத்தம் உள்ளவங்களா வளருகிற கிறிஸ்தவர்கள் இருக்கணும். ஆமேன். நான் சத்தமாக ராமேன் கேட்கணும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம். அது வந்து ஒரு அடையாளம். ஏன் வளரணும்? வளருகிறீங்கன்னா எந்த வேலை செய்யறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அது வந்து மிகவும் முக்கியமானது. எந்த அளவுக்கு ஆதி திருச்சபையில் சர்ச் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் ஆனன்னு நாளுக்கு நாள் சபை வளருது. 5000 பேர் ஆச்சு, அப்புறம் 4000 பேர் வளர்ந்தாங்க, 3000 பேர் வந்தாங்கன்னு அப்படி நாளுக்கு நாள் சபை வளரும் போது சபையில் தேவைகள் நிறைந்துச்சு. எல்லாருமே வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. அங்கே எந்த அளவுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இங்கே பின்னாடி ஆட்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க. சாப்பாடு வேணும், விதவைகள் இருக்கிறாங்க, திக்கற்றவர்கள் இருக்காங்க, ஆதரவு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், சாப்பாடு சர்வ் பண்ணணும். அதனால அதற்காக எல்லாம் வேலை. அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம பாதி பேர் ஒரு டீம் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுங்க, இன்னொரு டீம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுங்க, அட்டன் த டேபிள், சாப்பாடு போடுற இடத்துல போய் நீங்கள்லாம் ஒரு சிலர் லீடர்ஸ் நில்லுங்க அப்படின்னு. அதுலேருந்து ஒருத்தர் வந்தவர் தான் யார்? ஸ்டீவன். அவர் வந்து என்ன பண்ணார், இப்படி வந்து மேஜையில் அட்டன் பண்ணிட்டு இருந்தவர் தான். திடீர்னு ஆவிக்குள்ளானார், ஆவியில் எடுக்கப்பட்டார். ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் பயன்படுத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக, விசுவாசிகளாக நாம் வளரும் போது இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வளருகிற கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலைகள் நிலை குலையாமல் காக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. And then there is a crisis moment. Okay, when there is a crisis moment, your faith that does not collapse. உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் விசுவாசத்தில் நிலை கொள்ளையாமல் நிலைத்து நிற்பீர்கள், தரித்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அந்த விசுவாசத்தை வளர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், இக்கட்டுகள், இழப்புகள், யாராவது இன்னும் உங்களுடைய அன்பானவர் இறந்து போயிட்டாங்க, நீங்கள் நம்பினவங்க உங்க கைவிட்டாங்க, நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய விசுவாசம் அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். யூ ஸ்டார்ட் எக்ஸசைசிங் யுவர் ஃபெய்த் அண்ட் லிவ் விக்டோரியஸ்லி. யூ டோன்ட் ஃபால். நீங்கள் வந்துட்டு நிலை கொள்ளையாமல் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. 3-4 காரியத்தை சொல்லியிருக்கேன், சரியா? முதலாவதாக, வளருகிற கிறிஸ்தவர்கள் சாத்தானின் சூழ்ச்சியினால வீழ்ச்சியடையாமல் காக்கப்படுகிறார்கள். வளருகிற கிறிஸ்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வளருகிற கிறிஸ்தவர்கள் எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். எந்த வேலையும் ஆண்டோட ராஜ்யத்தில் எந்த வேலை செய்கிறதுக்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வளர்கிற கிறிஸ்தவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் விசுவாசத்தில் நிலை கொள்ளையாமல் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. சத்தமாக அலைய சொல்லுமா? ஓகே. இப்போ நாம் கிறிஸ்தவர்களாய் வளருவதற்கான, நம்ம ஆவிக்குரிய வளருவதற்கான சில வழிகள். நம்பர் 1, நம்ம எப்படி வளர முடியும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமாம். ஆண்டோட வார்த்தையில், வேதத்தினுடைய அறிவில் நம்ம
வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய இப்போ நீங்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், இதை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் வளரும் போது வேதத்தினுடைய அறிவு நமக்குள்ள பெருகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது அவனுடைய வார்த்தை, அவனுடைய வசனம் நமக்கு ஞாபகம் வரணும். அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வசனம் நமக்கு ஞாபகம் வரணும். கர்த்தருடைய வசனம் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன நமக்கு தேவை? அனுதின வேத வாசிப்பு அவசியம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அனுதினமும் வேதம் வாசிங்க. டெய்லி ரீட் யோர் பைபிள். தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. ஏன்னா the guidance for the day will be in the word of that day. நீங்கள் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போயிருக்கும்போது அதற்கான வழி கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கும். நீங்கள் சோர்ந்து போன சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீழே கர்த்தருடைய வாக்கு தத்துவம், the promises of God, அது உங்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் மறுபடியும் விசுவாசம் வைக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. அப்படின்னா நான் இன்னைக்கு வசனம் வாசிக்க போகிறேன். எப்படி வாசிக்க போகிறேன்? நான் இன்னைக்கு 100 அதிகாரம் வாசிக்க போகிறேன், 100 பக்கம் வாசிக்க போகிறேன். நான் வாசித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எப்படி தெரியுமா, நான் வந்து 4 நாளில் புதிய ஏற்பாட்டை வாசிச்சிட்டேன், 2 நாளில் என்ன சொல்கிறது சங்கீதத்தை வாசிச்சிட்டேன், ஒரே நாளில் எல்லாத்தையும் வாசிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கின்னஸ் ரெக்கார்டுக்கு தான் யூஸு, நம்முடைய அறிவுக்கு அது யூஸ் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோன்னா வாசித்து அதிலேருந்து என்ன புரிஞ்சு கொண்டோம். ஒரு அதிகாரம் படித்தாலும் சரி, ஒரு அதிகாரம் படித்தாலும் சரி, அந்த வசனத்தை வாசித்த பிறகு அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். அப்படின்னா வசனத்தை வாசி முடித்த பிறகு, ஆண்டவரே இந்த வசனத்திலிருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எனக்கு இன்றைக்கி இந்த வார்த்தையிலிருந்து என்ன வெளிப்பாடு வருது அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டரை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு வசனமாக இருக்கலாம், ஒரு பகுதியாக இருக்கலாம், ஒரு மனுஷனுடைய நிகழ்ச்சியிலிருந்து இருக்கலாம், எப்படி வேணாலும் ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி பெரிய டிசிஷன் எடுக்கணும், காலையில் போனோன்னு ஒரு பெரிய மீட்டிங், அதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லுமே ஆண்டோட வார்த்தை நீங்கள் படிச்சுட்டு போங்க, ஆண்டவர் சூப்பரான ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தை அநேக விதத்தில் நம்மளுக்கு உதவி செய்கிறது, நம்மளுக்கு வெற்றிக்கான. த பைபிள் இஸ் கால் த விக்டர்ஸ் மேனுவல். நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு மேனுவல் தான் நம்ம கையில் வச்சுருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. உங்களோட வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழணுமா அப்படின்னா உங்கள் கையில் வந்து கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லி யாராவது புக்கு வாங்குவீங்களா, வாங்க மாட்டிங்களா? 10 நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, 1 மாதத்தில் கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்னா விழுந்தடிச்சு போய்ட்டு வந்துடும். 100 திரமா பரவாயில்ல வாங்கு, இப்போ 1 மாதத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாம்ல அப்படின்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லாமல் வெற்றியே காண முடியும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோர்வுகளையும் தோல்விகளையும் மேற்கொள்வது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய காட்ஸ் வேர்டு, இட் பிகம்ஸ் ஒரு 3D அனிமேஷன் மாதிரி வந்துடும். முன்னாடி படித்தா ஒரு பேப்பராக தான் இருக்கும், ஒரு படமாக தான் இருக்கும். திடீர்னு ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு பகுதி உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களோட வாழ்க்கையில் அப்படியே நிகழ்வு ஒரு சினிமா மாதிரியே வந்துடும். உங்களோட வாழ்க்கையில் இப்படிலாம் ஆண்டவர் உங்களை நடத்திட்டு போகிறத அப்படியே இந்த வசனத்தில் பார்க்க முடியும். அப்படி ஆண்டவருடைய வசனம் மிகவும் இட்ஸ் ரியல். நம்ம அதில் கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த ஜீவ வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2017 வருஷத்தில்
காலையில் வடிக்கும்போது ஆர்டர் கொடுத்தான்னு சொல்லி டைமு கிளாக் எல்லாம் போட்டு 4 ஹைலைட் இருந்துச்சுன்னா 4 மார்க் இருந்துச்சுன்னா 4 மார்க்லேயும் 4 இடத்துல 4 கலர் அடித்து வச்சுட்டு அதோடு தூங்கிறது. அடுத்து எப்போ பார்ப்போம்? நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். அது ஒரு யூஸ் கிடையாது. உண்மையாக ஆண்டோட வார்த்தையை நீங்கள் தியானிக்கணும். அதை வந்து திரும்ப 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 தியானிக்கிறதுனா மட்டர் சேட் அகெயின், அதான் வந்துட்டு தியானிக்கிறது. ஒரே காரியத்தை யோசிச்சுட்டே இருக்கிறது, ஒரே காரியத்தை யோசிச்சே இருக்குது. அப்படி சொல்லிகிட்டே இருக்க கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய விசுவாச நிலையில் நம்மளை அடுத்த நிலைக்கும் அழைத்து செல்றதற்கான ஒரு யுக்தியாக கர்த்தருடைய வார்த்தை மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம வளர்வதற்கான முதல் காரணி how we can grow அப்படின்னா இட்ஸ் த்ரூ த வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையில் வளர வேண்டும். கர்த்தருடைய அறிவில் நம்ம அவருடைய வார்த்தையின் அறிவில் நாம் வளரணும். ரெண்டாவதாக நம்ம எப்படி வளர முடியும்? விசுவாசிகள் மற்ற கிறிஸ்தவர்களுடைய விசுவாச ஐக்கியத்தில் வளரணும். ஆமென். சக விசுவாசிகளோட ஐக்கியத்தில் வளரணும். வேதாகமத்தை சொல்லிக்கிறோம், ஒருவரை ஒருவர் நம்ம ஒருவரை ஒருவர் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனத்தில் சொல்லப்பட்டு, ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருடைய ஒரு பாரங்களை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மாத்திரமல்ல உபசரிங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மாத்திரமல்ல ஒருத்தர் மன்னிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு வேத வசனத்தில். ஒருவரை ஒருவர் சபைக்குள்ள இருக்கிற சக விசுவாசிகளை, ஆமீன், ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமாம், சக விசுவாசிகளை நம்ம நேசிக்கணும். சக விசுவாசிகளுக்கு நாம் காட்டுகிற நேசமானது தேவனுடைய அன்பு. ஆமீன். சுத்தமாக ஆமீன் சொல்லுவோமா? ஆமாம், ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் எப்பேற்பட்ட அன்பை நம்ம காமிச்சாரு? எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இட்ஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதாருன்னா, ஓகே நீ எனக்கு வந்து 10,000 திராம்ஸ் போடனா உன்னை அதிகமாக நேசிப்பேன், நீ 1 திராம் போடனா உன்னை கம்மியாக நேசிப்பேன், அப்படி கிடையாது. நீ எதை போடலையோ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுவோமா? ஆமாம். when we are yet sinners, நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக மரிப்பதற்காக அவர் வானத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும், நீங்கள் இவ்வளோ காசை போடுவீங்க, இந்த காரியத்தை செய்வீங்க, அதை காரியத்தை செய்வீங்க, இப்படி நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீங்க, இப்படியாக ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பீங்க, அதற்காக ஆண்டவர் உங்களை நேசிக்கல. நீங்கள் எதையும் செய்கிறீங்களோ செய்ய மாட்டீங்களோ அப்பவும் ஆண்டவர் உங்களை நேசிச்சார். ஹல்லேலூயா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு. இப்போ நம்மளுடைய பிள்ளைங்க, எப்பா இந்த செய்யுமா பிள்ளை இதை செய்யுமா அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? எனக்கு வந்து ஃபிஜிட் ஸ்பின்னர் வாங்கி தருவீங்களா? எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது கேம் பாய் வாங்கி தருவீங்களா? எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது கன்சோல் வாங்கி தருவீங்களா? அதை வாங்கி தருவீங்களா? ஐபாட் வாங்கி தருவீங்களா? அப்படின்னா நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கினா இது வாங்கி தருவேன், ஃபோன் வாங்கி தருவீங்களா? சின்ன பிள்ளைங்க போய் ஃபோன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எல்லாம் இதை வாங்கி, அப்படி எந்த ஒரு இதை செஞ்சால் இது உனக்கு தருவேன். அப்படி நிறைய பேர் அண்ணன் தம்பிக்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க வீட்டில். அக்கா தம்பிச்சி அப்படி தான் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அப்படி தான் இருக்காங்க. கண்டிஷ்னல் லவ் தான். ஏன்னா வந்து அவர் வந்து சம்பாரிச்சு போட்டு வர்றாரு, அதனால நான் என்ன பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை. அப்படி ஒரு சிலர் இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நேசித்தார். அப்படின்னு சொல்லுவோமா? அப்பேற்பட்ட தேவ அன்பு, அதுக்கு தான் அகாப்பே. சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கிற அன்பு இல்லை, தகப்பன் பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்க தகப்பன் மேலே காண்பிக்கிற அன்பு இல்லை, இல்லை ஒரு நண்பர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு கிடையாது. இது தேவ அன்பு. எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்பு. அப்படின்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. ஆமேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. இதை தரப்போறீங்க அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிற ஒரு நேசம் நம்முடைய சபை மக்களுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. இது நம்ம ஊருக்காரங்கயா, எல்லாம் நாகர்கோயில்காரங்களாம் கை தூக்குங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளாம் ஒன்றா சேர்ந்துக்கிறோமா? அப்புறம் மற்ற ஊருக்காரங்களாம் ஒன்றா சேருங்க, அவங்களாம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஏரியானால, பாஷையினால, ஜாதியினால,
வந்த ஒரு இணைப்பு கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? சபைக்குள் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், பிரிவு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமாம், அப்படி இருந்தீங்க நீங்கள் அப்பயே ஓடி போயிருங்க, அப்படியே ஓடி போயிருங்க. இந்த சர்ச் வந்து உங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பிரிவுகளுடைய பிரிவு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம், நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. உங்கள் ஒய்ஃபை தவிர, உங்கள் ஹஸ்பண்டை தவிர மீதி எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஏற்பட்ட எண்ணத்தோடு தான் ஒருத்தரையும் பார்க்கணும், ஒருத்தருடையும் பழகணும். சகோதர சகோதரிகள் ஸ்நேகம். ஆனால் இந்த ஸ்நேகத்தை வந்து கர்த்தருக்குள் கிறிஸ்து என்ற அந்த கிறிஸ்துடைய அன்பினாலே, கிறிஸ்துவின் அன்பை தான் தலையாய ஒரு காரணமாக வச்சு அதன் நிமித்தமாக தான் இந்த அன்பு நமக்குள்ள வெளிப்படுத்தப்படணும். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம். அவருடைய தேவைகளெல்லாம் நம்முடைய தேவைகளை போல நினச்சி ஜெபம். as if it's your own need. அவர்களுடைய தேவைகள் உங்களுடைய தேவைகளை போல. இதுதான் வந்து ஹவுஸ் குரூப் ரொம்ப முக்கியம். ஹவுஸ் குரூப் ஏன் முக்கியம்? விசுவாசங்கள்லாம் ஹவுஸ் குரூப்புக்கு வாங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, அங்கே வந்தோம்னா தான் ஒரு க்ளோஸ் நெட்வொர்க்கில் வருவோம், ஒரு அறிந்து கொள்றதுக்கு. இங்கே வந்து நம்ம இன்றைக்கி சபையில் இருக்கிற மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணும் அப்படின்னா, இன்றைக்கி சர்வீஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்களுக்கு பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சர்வீஸ் முடிஞ்சிடும். ஸ்மால் ஹவுஸ் குரூப்பில் 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால வந்துட்டு ஒரு ஸ்மால் நெட்வொர்க்ஸ், ஸ்மால் ஹவுஸ் குரூப்ஸ் நம்ம எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் அதில் வந்து கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறோம். ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் தேவைகளை நம்ம உங்களுக்கு இஃப் இட் இஸ் விதின் யுவர் லிமிட்ஸ், அத்தியாவசிய தேவைகள், அவசர தேவைகள் அப்படின்னு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த மனுஷர், யாராவது ஒரு மனுஷர் வந்து, ஐயா பாஸ்டர் எனக்கு வந்துட்டு 100 திரம்ஸ் வேணும் அர்ஜென்ட்டாக, ஒரு மருந்து வாங்கணும், இல்லை வந்து எனக்கு காசே இல்லை, சாப்பாடு சம்பளமே கொடுக்கல அப்படின்னு, கண்ணை முடுங்க பிரதர், கண்ணை போட இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மகனுக்கு எப்படியாவது 100 திராமை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. பாக்கெட்லேருந்து எடுத்து, இந்தப்பா 100 திராம் தானே, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஆமென். தப்பா ஆமென் சொல்லுங்க. உங்கள் கையில் இல்லை, சரிப்பா உங்களுடைய கார்டில் இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த பக்கத்தில் இருக்குது ஏடிஎம், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. இஸ் எனி திங் விதின் யுவர் ரீச். ஒரு சிலர் இருக்காங்க, காசு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஒருத்தர் வந்து என்கிட்ட காசு கேட்டார். என்னென்ன, அண்ணே நகை வேலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நகை வேலையெல்லாம் குறைஞ்சிருக்கு, ஒய்ஃபுக்கு ஒரு 10 பவுன் வாங்கி போடணும், கொடுங்க அப்புறமா தானே, அப்படிலாம் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, சரியா? அதை விட இன்னொரு கூத்து ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நம்மளோட கரன்சி ரேட்டு வந்து ரேட் குடித்தான், ரேட் குறைஞ்சிச்சான். இப்போ ஒரு திராமுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்களா, இந்தியன் ருப்பீஸு. 20 ரூபாயா? அப்படியா? எவங்கிட்டே அந்த காசை வாங்கி வந்து அங்கேயே போட்டுருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தர்றதுக்கு நம்ம நாயா பேயா அலையணும். நிச்சயமாக தான். அந்த 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா டிரான்சாக்ஷனில் அதில் பல ஆயிரங்கள் வரும் சொல்லிட்டு அப்படி கடன் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படிலாம் யாரும் கொடுக்காதீங்க. அத்தியாவசிய தேவை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு இல்லை அப்படின்றவங்களுக்கு தேவையை உணர்ந்து, சூழ்நிலையை உணர்ந்து, அது வித்தின் யர் ரீச் அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்தவங்களாக இருக்க நாம் எல்லாரும் ஏழைங்களுக்கு, எளியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது நம்முடைய மிக முக்கிய கிறிஸ்தவ வாழ்க்கையினோட ஒரு அங்கம். நம்மளாம் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் தேவனுடைய ஊழியக்காரங்களும் சொல்கிறது என்ன, ஃபஸ்ட்டு உங்களுடைய உதவி செய்கிறது வந்து சபைக்குள்ளே ஆரம்பிக்கிட்டோம், அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் விளங்குதா? முதல்ல சபையில் கூட இருக்கிற சகோதரன் பட்னியாக கிடக்கிறான், சகோதரி தேவையோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, அதுக்கப்புறம் வெளியில் போய் தேவைகளை சந்திங்க. அப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம், நான் சொன்ன மாதிரி யாருக்காவது
அத்தியாவசிய தேவைகள், உங்களால் சந்திக்கக்கூடிய தேவைகள். நீங்கள் போய் கடலில் விழுந்துடக்கூடாது. யாருக்காவது வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு போகணும், நகை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் காடை தேய்ச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு வராமல் இருக்கக்கூடாது. நிறைய பேர் காசை கொடுத்துட்டு அப்புறம் கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இவர் வரும்போதே லேட்டாக தான் வருவார். ஆமின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எஞ்சி போயிடுவார், காசு கொடுக்க வேண்டியவர். இவர் நான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆமேன் நாத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சோன்னா அவர்கிட்ட போய் காசை வாங்கிடுவேன்னு இவர் கண்ணை முடிச்சு நாத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி சொல்லியிருப்பார். அவர் காணாமல் போயிடுவார். இதெல்லாம் நடக்குது சபையில். நான் கதையெல்லாம் சொல்ல, புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நடக்குது. உங்கள் பிரதர் இவங்க கொடுங்க, நான் 2 வாரம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் 6 வாரம் ஆனாலும் இந்த பக்கமே இது காட்ட மாட்டாங்க. தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் மாற்றக்கூடாது. அத்தியாவசிய தேவைகள் உங்களுடைய. டோன்ட் புட் த சர்ச் இன்டு பிளைட். சர்ச்சை சர்ச்சை அடகு வச்சு காசை கொடுத்துடாதீங்க, சரியா? இந்த விசுவாசிக்கு சர்ச்சு தான், இந்த சர்ச்சில் லீடர்னு தான் கொடுத்தேன், இந்த சர்ச்சில் ரொம்ப பாட்டு பாடுறாரு தான் கொடுத்தேன், மியூசிக் வாசர் தான் கொடுத்தேன், பாஸ்டரை நானே உங்கள்கிட்ட கடன் கேட்டேன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. அப்படி வரமாட்டேன்னு நினைக்கிறேன், சரியா? அப்படி நானே கேட்டாலும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. யாராவது உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா இவ்வளோ கடன் கொடுங்க அப்படி சொன்னேன், கடன்லாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு ஒரு உதவி செய்கிறேன், ஆனால் இனிமேல் வராது. ஆனால் விசுவாச வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவர் நம்பணும், ஆண்டவர் விசுவாசிக்கணும், எப்போவுமே உதவி செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் விசுவாசம் வளரணும். அத்தியாவசிய தேவைக்கு உதவி செய்யணும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் கார்டெலாம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு சொல்லுங்கள், ஓகே? எனக்கு சொல்லுங்கள், சர்ச் லீடர்ஸ் சொல்லுங்கள். இஃப் இட் இஸ் வித்தின் த ரீச், சர்ச் எல்லாம் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்வோம். அவங்க எதிர்பார்க்குற அளவு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நாங்கள் தேவையுள்ள மக்களுக்கு அது உண்மையான ஒரு ஜெனுவின் நீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஆமேன். வளருகிற கிறிஸ்தவங்களாக இருக்குன்னா ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தர் நம்ம ஜெபத்தில் தாங்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, வளர்கிற கிறிஸ்தவங்கன்னா உபசரிக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன். சத்தமாக ஆமேன் சொல்லுவோமா? நிறைய பேர் இன்னொரு சக விசுவாசியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாட்டு தன் பாட்டில் போயிடுறீங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோம்னா பாஸ்டர் உட்காந்தானே, இல்லை சக விசுவாசி வந்தானே, பிரதர் ஃபுட்பால் மேட்ச்சு, கிரிக்கெட், பெரிய டிவி, நம்ம வீட்டில் 65 இன்ச்சு டிவி இருக்குது, அதை போட்டு விட்டு போயிடக்கூடாது. ஆமேன். ஒரு சிலர் நான் ஒரு சிலர் வீட்டுக்கு போனால் படம் போட்டு விட்டுறாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். சினிமா போட்டு விட்டு அங்கே டேபிளில் 2 ஜூஸை வச்சுட்டு போயிடுறாங்க. பாஸ்டர் எடுத்து குடிங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன படம் பார்க்க வந்தேன்? நான் தன் பாட்டில் வீட்டில் இருந்திருப்பேன்ல, என்னையை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு டிவியை போட்டு உட்கார வச்சுட்டு போயிடுறீங்கன்னு. நான் உங்களை பார்க்கறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு, உங்களை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஆமேன். ஒரு சிலர் வீட்டுக்கு போனோம்னா எப்போ நம்ம போவோம்னு காத்துட்டு இருப்போம். ஏன்னா அவங்க 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 நம்மளை வரவேற்க ஏன் வந்தேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. வளருகிற கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணுமா? உபசரிக்கிற கிறிஸ்தவங்களாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம். கலாச்சாரங்கள், கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் எடுத்தீங்கன்னா உலகத்திலேயே த பெஸ்ட் ஹாஸ்பிட்டபிள் பீப்புள் அப்படின்னா நம்பர் 1 இஸ் ஐரிஷ். நம்பர் 1 இஸ் ஐரிஷ் பீப்புள். உலகத்திலேயே ஹாஸ்பிட்டபிள் பீப்புள். நம்பர் 2 ஹாஸ்பிட்டபிள் பீப்புள் அப்படின்னா தமிழ் மக்கள். அதெல்லாம் அப்படியா? நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி இருந்திருக்காங்களா அப்படின்னு கேள்விக்குறி ஆகிற அளவுக்கு நீங்கள் மாறிடாதீங்க, சரியா? தமிழ் அப்படின்னா உபசரிக்கிறவங்க, வரவேற்கிறவங்க, இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு வாரி வழங்குறவங்க, ஓட்டப்படுறவங்களாம் சாப்பாடு போடுவீங்க தான் தமிழர்கள். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டினா அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி யாருமே சொல்கிறதுல உபசரிக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன். சத்தமாக ஆமேன் சொல்லுமா? நான் சொல்கிறது சக விசுவாசிகளை உபசரிக்கிறவங்களா இருக்கணும்.
அட்லீஸ்ட் நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃபேமிலியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடையாவது உங்கள் வீட்டில் ஒரு சோத்திர கூட்டம் வைங்க. வருஷத்துக்கு ஒரு கையாவது உங்கள் வீட்டை திறந்து இன்றைக்கி ஒரு சோத்திர கூட்டம் வைங்க. நீங்கள் ஷேரிங்கில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஷேரிங்கில் சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நாங்கள்லாம் பாட்டு பாடி ஜோம் அனுப்புகிறோம், நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது நீங்களும் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்ருங்க. சரியா? ஆனால் ஒன்று என்ன பண்ணணும், ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்களோட அன்பை வெளிப்படுத்தணும், உபசரிக்கணும். அப்படி உபசரிக்கும் ஒருத்தர் நேசிக்கிற நாங்களாம் ஒரே சரீரத்தில் ஒரு பங்காக இருக்கிறோன்றதுக்கு ஒரு அடையாளமே கிறிஸ்தவர்கள் ஒரு உபசரிக்கிறது. ஆமென். ரொம்ப ஒம்பாவையும் போயிடக்கூடாது. இந்த அன்பு என்ன பண்ணணும், சம்டைமில் ஒம்பாக போயிடும். நான் வந்து சிக்கன் செய்கிறேன், நீ குழம்பு சரியா, நீ சப்பாத்தி சரியா அப்படி சொல்லிட்டு டெய்லி கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருப்போம். அப்புறம் வந்து ஒன்றும் வராது, அப்புறம் கரண்டி வராது, அப்புறம் ஆளும் வர மாட்டோம். அப்படியும் போயிடக்கூடாது. இது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, மதில் மேல் நடக்கிற பூனை போல தான். நம்முடைய அன்பு இருக்கணும், அன்பு வந்து வம்பாக போயிடக்கூடாது. ஆமென். ஆமாம், சகோதரர்கள் சகோதரர்களோட, சகோதரிகள் சகோதரிகளோட. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அக்ரி பண்ணி கெஸ்ட்டை வீட்டுக்கு கூட்டுவாங்க. இல்லைன்னா இவரை ஏன் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்லி கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கும்முன்னு கும்மிடும் அந்த அம்மா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 பேரும் அக்ரி பண்ணிங்கன்னா அப்படி வந்து யாரை உபசரிக்கணும்னா நினச்சி உபசரிங்க, இல்லைன்னா உபசரிக்க வேணாம். பேசாமல் ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் அங்கே உட்காந்து பார்த்து ஹலோ சொல்லிவிட்டு ஹாய் அண்ட் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அது ரொம்ப நல்லது. சகோதரர்கள் சகோதரர்களோட, சகோதரிகள் சகோதரிகளோட. தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பிரதரை கூப்பிட்டேன், ஒரு சிஸ்டரை கூப்பிட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் ஃபெல்லோஷிப்லாம் இருக்கக்கூடாது. சரியா? அதெல்லாம் தப்பு. 2 பேர் 3 பேர் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குடும்பத்தில், நீங்கள் ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கலாம், சகோதரர்கள் போய் சந்திக்கலாம், தப்பு கிடையாது. ஃபேமிலியை போய் மீட் பண்ணுங்கள், நாட் அன் இண்டிவிஜுவல். ஓகே, அது வந்து ரொம்ப தப்பு. பொதுப்படையான இடங்களில் மீட் பண்ணுங்கள், பப்ளிக் பிளேசஸில். ஓகே, இஃப் தெர் இஸ் எனி திங் அஸ் சச் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. அது நம்முடைய சபையையும் கிறிஸ்தவருடைய சாட்சியையும் காக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுமா? ஆமாம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நம்ம உபசரிக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்ததாக மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். ஒருவர் மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். ஒரு தடவை சொன்னால் அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா லைஃப்பில் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து மகனே அப்படி சொன்ன சாத்தான் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விரட்டி விட்டுரும். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசுடைய சீஷராக இருக்கிற ஆண்டவர் மன்னிப்பு பற்றி ரொம்ப பேசும்போது டென்ஷன் ஆகிட்டார் பீட்டர். ஆண்டவரே, என் சகோதரனை எத்தனை தடவை மன்னிக்கிறது? 7 தடவை மன்னிக்கிட்டோமா அப்படின்னு. 7 தடவை பீட்டர், 7 தடவை மன்னி. ஐயோ, 7 49 7 70னா 490 தடவையா? ஒரு சிச்சுவேஷனுக்கும் 490 தடவை மன்னி அப்படின்னு என்னது? அன்லிமிட்டட் டைம். ஆமென். எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் மாத்திரம் நம்மளுக்கு நம்பர் போட்டு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கவுண்ட் டவுன்னு போட்டு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேர் இங்கே இருக்க மாட்டோம், முக்கால்வாசி பேர் இருக்க மாட்டோம். எல்லாம் எப்பயோ போய் சேர்ந்துருப்போம். ஆண்டவர் ஓகே உன்ன டைம் முடிஞ்சிச்சு டமால் அப்படி சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி டம்முன்னு சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் இருந்திருக்கவே மாட்டோம். ஆண்டவர் நம்மளை மறுபடியும் அதே பாவத்தில் தான் போய் விழுறோம், மறுபடியும் அதே தப்பு தான் செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரா இல்லையா? நாம் ஆண்டவரை மன்னிக்கிறதுனால நாம் மற்றவர்களை மன்னிக்கிறது அவசியம். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் மோசஸோட லா ஆஃப் மோசஸோட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை டீச் பண்ணார். எப்படி சொன்னார்? உன் காணிக்கை இங்கே வச்சுட்டு போ, அதில் போய் உன் சகோதரன்கிட்ட ஒப்புரவாயிட்டு வா. உன் காணிக்கை இங்கே ரொம்ப முக்கியம் கிடையாது. காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி போய் உன் அண்ணன்கிட்ட தம்பிக்கிட்ட, அண்ணன் சாரி மன்னிச்சுக்கோ, சகோதர சபையில் இருக்க சர்ச்சில் இருக்கிற பிரதர் கூட மனஸ்தாபப்பட்டிருக்கியா, மனஸ்தாபத்தை மாற்றிட்டு ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்து அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிச்சார். விசுவாசிகளாக நாம் எல்லாரும் ஒருவர் மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம சபைக்குள்ளே
இருக்கிற நான் எனக்கு இன்னும் போன தடவை சொன்னேன், திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சர்ச் அண்ட் யூ வில் நெவர் ஃபைண்ட் அ பர்ஃபெக்ட் சர்ச். பூரண சபை எல்லாரும் பரிசுத்தவானுங்களா, இவ்வளோ ஹோலி ஹோலி ஹோலின்னு அப்படி எப்போ பார்த்தாலும் ஹோலி ஹோலின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. எல்லாருமே ஒருத்தருக்கும் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ள ஒரு ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ, பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ தம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிற ஜனங்க தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால பாவிகள் இங்கே இருப்பாங்களா, ஏமாத்துறவங்க இருப்பாங்களா, பொய் சொல்கிறவங்க இருப்பாங்களா, வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தைக்கு பேசுகிறவங்க இருப்பாங்கன்னா இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆண்டோட வார்த்தையை கேட்க 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 ஆண்டவர் அவங்கள மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் அலையில சொல்லுவோமா? ஆகையினால நம்ம வளருகிற கிறிஸ்தவன் அப்படின்னா ஒரு நேசிக்கணும், ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், ஒருத்தருடைய தேவைகளை நம்ம பாரத்தை தாங்கணும், நம்ம உபசரிக்கிறவங்களா இருக்கணும், ஒருத்தர் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. சும்மா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அந்த சமத்துவம், உண்மையான சமத்துவம் சர்ச்சில் தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ எந்த விதமாக வேற்று தாழ்மை ஏற்றம் இறக்கம் எல்லாம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டோட பிள்ளைகளாக நம்ம அதை குறித்து மிகவும் சாட்சியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அடுத்ததாக நம்ம வளர்வதற்கான ஒரு காரணி நம்மளோட தாளந்துகள்னால நம்ம வளர முடியும். ஹல்லேலூயா. நமக்கு அநேக இயற்கையான தாளந்து இருக்கிறது, ஆவிக்குரிய தாளந்து இருக்குது. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்துருக்குறார். ஒரு சிலருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா பாட முடியும், ஒரு சிலருக்கு நல்லா பேச முடியும், ஒரு சிலருக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நேச்சுரல் டேலண்ட்ஸ். அது இல்லாமல் ஆண்டவர் ஆவிக்குரிய தாளந்துகளை கொடுத்துரு, ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வரங்களை ஆண்டருக்காக பயன்படுத்தணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வளருகிறோம் அப்படின்னா பயன்படுத்துகிற ஆண்டு கொடுத்த தாளந்துகளை, அது ஆவிக்குரிய தாளந்துகளாக இருந்தாலும் சரி, இயற்கையான தாளந்துகளாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டுக்கென்று பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளருங்க, அவங்கள கர்த்தருடைய ராஜ்யத்தில், சபையில், ஊழியத்தில் அவங்கள பங்காக மாற்றுங்க. ஹல்லேலூயா. அதில் உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கட்டும். உலகத்தில் அவங்க யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவங்க பங்காறுகிறாங்களா, அதில் அவங்க செயல்படுறாங்களா, ஆண்டவருக்காக அவங்க எழுந்து பிரகாசிக்கிறாங்களா, அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா.